அதாவது சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, அதாவது தமிழக மக்கள் அத்தனை பேரும் விரல் நீட்டி இன்றைக்கு வந்து இந்த அரசு வேண்டாம், இது மக்கள் விரோத ஆட்சின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் இந்திரகுமாரும் அண்ணன் மரியாதைக்குரிய லெனின் அவர்களும் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்கி அதை ஆதாயம் தேடுற முயற்சியில் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. இடதுசாரி தலைவர்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க எழுதியும் கொடுக்கல கையெழுத்தும் போடலன்னு சொல்றது கேலி கூத்து இல்லையா சார்? இல்ல, இடதுசாரி உங்க கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரு, அதாவது கூட்டணியில இருக்கிறதுக்காக இந்த ஆட்சியோட அக்கிரமத்துல நாங்க பொறுத்துக்க முடியுமான்னு பொங்கி எழுறாருல்ல. அப்ப இல்ல, அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச முடியல. பாஸ் எங்க இருக்கிறாரு? உங்க பாஸ் அறிவாலயத்துல தான் உங்க பாஸ். அதுதான் நீங்க பாக்குறீங்க. நம்பிக்கை உள்ள மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்ற தலைவரா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எந்த மக்கள்? அதனால நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கையை யார் பெற்றீங்க? மக்களின் நம்பிக்கையை பெற்ற டெபாசிட் போனது ஒரு மூணாவது மக்கள் மத்தியில மாபெரும் தலைவர்னா சார். கடந்த கால தேர்தல் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. மாபெரும் தலைவர் முதல்ல உங்க ஜனநாயக ரீதியாக அதிமுக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கொள்கை என்னென்ன? மதவெறி சம்பந்தமான கொள்கை என்னென்ன? நம்பிக்கையை பெற்ற தலைவர். இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீதான உங்கள் கொள்கை என்னென்ன? பாபர் மசூதி பாபர் மசூதியில என்னென்ன உங்க கொள்கை? இப்ப எப்படின்னு அந்த கூட்டணி அன்னைக்கு பொருந்தாத கூட்டணி இப்ப எப்படி நான் பொருந்தி வந்துச்சு? ஏங்க நாடாளுமன்றத்தில் அரசியல்லையே திமுக கூட்டணி வைக்கலையா? பாஜகவோட திமுக கூட்டணி வைக்கலையா? பாஜகவோட திமுக கூட்டணி வச்சு பிரச்சாரம் பண்ணலையா? அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்துல அதுக்கு பிறகு ஏன் நீங்க இப்ப போனீங்க? போன தேர்தல சொன்னீங்கல்ல தவறுன்னு. இன்னைக்கு தமிழ்நாடு தலைமை தாங்குகிறது. இன்னும் சொல்ல போனா பாசிச எதிர்ப்பு அரசியலில் மையமிடுகிற இடமாக தமிழ்நாடு இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஏன் வர முடியல? அது மக்கள் தான் உங்க மக்கள் தாங்க எஜமானர்கள். காலம் எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணியில தான், அது உங்களுக்கு கூட்டணி தான் இருக்குன்னு சார். மக்கள் தான் எஜமானர்கள். இந்த கூட்டணி பெருசா, மக்களுடைய ஆட்சி பெருசான்னு மக்கள் 26 சட்டப்பேரவையில முடிவு பண்ணுவாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்ற கூட்டணி. இந்த ஆட்சி மக்களுடைய நம்பிக்கையை விரோதமான ஆட்சிங்கிறதா கருத்து. ஓகே, அதுக்கான என்ன கூட்டணி வியூகம்னு பார்க்கலாம். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.